வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சாதம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அப்பளம், தேங்காய் துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சைட் டிஷ் இல்லாமையும் சாப்பிட்லாம் வெறுமனே, அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்ருக்கோம். இப்போ வாங்க இந்த கொள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொள்ளு சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து நல்லா ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். காலையில் சாப்பாடு செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. அதே போல் அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசி எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். அந்த சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதில் தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாயாக இருக்குது, அதனால் 3 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ளது எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டில் லைட்டான ஒரு புளிப்பு சுவையோடு சாப்பிட நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உள்ளது ஒரு 2 எடுத்து நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அந்த காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க, அதனால் அந்த மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கும். இதுலேயே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கொள்ளை நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. கொள்ளு இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 2 செகண்டுக்கு இது போல் நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்குவோம். நான் பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதே சாப்பாடை நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது 2 டம்ளர் இந்த அரிசிக்கு கரெக்டான அளவாக இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இதை குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாதம் மலர்ந்து வெந்து வந்துடும். ரொம்ப அருமையாக. இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். பிரியாணி அரிசியில் செய்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இதே இது நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வச்சு எடுத்திங்கன்னா சாப்பாடு நல்லா சூப்பராக அருமையாக வெந்து வந்துடும். இப்போ சாதம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், சாதம் வெந்து ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. இதில் இப்போ மேலாப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன பக்குவத்தோடு நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா இது போல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா அருமையாக வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நெய் நான் கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சாதம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெய் சேர்த்து கொடுக்கும்போது.
இந்த கொள்ளு சாதத்தை நான் இன்றைக்கி சொன்னது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.